இந்த விஷயம் மட்டும் பக்காவா நடந்தது, அந்த அமுதாவை ஊர் கூடி செருப்பால் அடிச்சு ஊரை விட்டே துரத்திடுவாங்க. அப்போ ஒரே கல்லுல 2 மாங்காய். புருஷன் செத்துருவான், பொண்டாட்டி ஊரை விட்டே போயிடுவா. சூப்பருங்க. அண்ணா சொன்னதை கச்சிதமா முடிச்சிடணும்ண்ணா. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு சரியான ஆள நான் இறக்குறேன். உங்க காதுக்கு சங்கு சத்தம் மட்டும்தான் கேட்கும். போதுமா? நான் வரேன். ஐயா, என் புருஷன் உசுரை காப்பாத்த மொய் விருந்து வச்சிருக்கோம், கண்டிப்பா வந்துருங்க. என் புருஷன் உசுரை காப்பாத்த மொய் விருந்து வச்சிருக்கோம், கண்டிப்பா வந்துருங்க. ஐயா, என் புருஷன் உசுரை காப்பாத்த மொய் விருந்து வச்சிருக்கோம். சரிம்மா, கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வந்துடும்மா, வந்துடுறோம். சொன்னப்பவே என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த பிச்சை எடுக்கிற நிலைமையெல்லாம் வந்திருக்காதுல்ல. இப்போ கூட ஒன்றும் இல்லை, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேடு, நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன். எங்களையும் கூப்பிட்டா நாங்களும் வந்து பிச்சை போடுவோம்ல. இதுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. போடி போ, நீ வைக்க போறது மொய் விருது இல்லை. என்னம்மா போனவங்களை இன்னும் காணோம்? பணத்தை ரெடி பண்ணிட்டாங்களா? இல்லை ஏதாவது விவரம் தெரிஞ்சதா? நாங்கள் வேற சென்னையிலேருந்து டாக்டரை வர சொல்லிட்டோம். அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவார். நீங்க என்னடாண்ணா பணத்தை கட்டுற ஐடியாவே இல்லாம இருக்கீங்க? ஆபரேஷன் நடந்தாலும் நடக்கலைனாலும் வர்ற டாக்டருக்கு ஃபீஸ் கட்டி தான் ஆகணும், அதை மனசுல வச்சுக்கோங்க. ஆபரேஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, சீக்கிரம் வர சொல்லுங்க, உடனே பணத்தை கட்ட சொல்லுங்க. ஐயா நீங்க பயப்படாதீங்க ஐயா, நிச்சயமா என் மருமக பணத்தோட வந்துருவா. தைரியமா ஆபரேஷன் பண்றதுக்கான வேலையை பாருங்க. அவ பணத்தோட வந்துருவான்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சரி பாருங்க. கடவுளே, என் மருமகளுக்கு ஏன் இப்படி தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்க? அவளுக்கு சீக்கிரம் பணம் கிடைக்க நீதான் மனசு வைக்கணும். என் புள்ள நல்லபடியா பொழைச்சு வந்துட்டா, நான் வேண்டியது உனக்கு காணிக்கையா செலுத்துறேன். எந்த பக்கம் வாங்க வாங்க, அப்படியே உள்ள கொண்டு போய் வைங்க. வச்சிரும் அங்க அங்க. சரி வாங்க. என்ன ஐயா
சபையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா, ஊர்க்காரங்க வந்துகிட்டு இருக்காங்க, சீக்கிரம் ஆகட்டும். ஆத்தா, வாசல் தேடி கூப்பிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பா ஊர் கூடி வருவாங்க, கவலைப்படாத. ஐயா ரெடி ஆயிடுச்சா? இதோ ரெடி ஆயிட்டுக்கிட்டே. என்ன கணேசா முடிச்சிட்டியா? அண்ணே சாப்பாடு இறக்கியாச்சுண்ணே. கூட்டு பொரியல் ரசம்லாம் ரெடி. சாம்பார் கொதிச்சிருச்சா இடைய போட்டுடலாம். சீக்கிரம் சீக்கிரம் ஆட்டம். தம்பி முருகன் எங்க? முருகன் எங்க தானே இருப்பான், நானும் பார்க்கலையே. சரி நான் பாத்துக்கிறேன், நீ வேலையை பாரு. சரிண்ணே. ஏய் என்னடா போயிட்டேடா? இல்லைங்கய்யா, இப்பதான் செவரேறி குதிக்க போறேன். போடா சீக்கிரம் போடா, நீ போறதுக்குள்ள பந்தி ஆரம்பிச்சிட போறாங்க. உள்ள போனது யாருக்கும் தெரியாம சாம்பார்ல விஷத்தை கலந்துரு. ஆ, ஆ. மொய் விருந்து சாப்பிடுற அத்தனை பேரும் சாகணும். பழியெல்லாம் அன்னலட்சுமி குடும்பத்து மேல மட்டும்தான் விழணும். அமுதாவையும் அன்னலட்சுமி இந்த ஊரை விட்டே துரத்தணும்டா. சரிங்க ஐயா. இதெல்லாம் சரியா நடக்கணும்னா நீ காரியத்தை கச்சிதமா பண்ணணும். சரிங்க ஐயா, நான் முடிச்சிட்டு ஃபோன் பண்றேன். ஏப்பா கணேசா இன்னமா கொதிக்குது? முடிஞ்சதுண்ணே. சரி சரி அடுப்பு அடைச்சிட்டு சாம்பாரை மூடி வச்சுட்டு வா. இலையெல்லாம் நறுக்கணுமாப்பா? சரிண்ணே, இத வரேண்ணே. ஆ ஐயா, நீங்க சொன்ன மாதிரி யாருக்கும் தெரியாம சாம்பார்ல விஷத்தை கலந்துட்டேன். இனிமேல் தான் பந்தியை ஆரம்பிக்க போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போன் பண்றேன். எலவு சத்தம் உங்க வீட்டுக்கே கேட்கும். சூப்பர்ரா. சரி சரி நான் அப்புறம் பேசுறேன். தம்பி நம்ம பையன் அசத்திட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல மொய் விருந்து சாவு விருந்து ஆக போகுது. அந்த இழவு சத்தம் இங்க வரைக்கும் கேட்கும் பாரு. பார்த்தா ஆளுகளை வந்துட்டாங்க. தம்பி வணக்கம்ப்பா. வணக்கம், வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அண்ணே வணக்கண்ணே. வாங்க. வணக்கம் ஐயா. வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். ம். வாங்க.
வாங்க. கணேசா சாம்பார் எடுத்துக்கோப்பா. சரிங்கண்ணே. நீங்க அந்த பக்கம் போடுங்க. என்ன இன்னும் யாரும் மயக்கம் போட்டு விழுற சத்தத்தையே காணோம். இப்பதானே முத பந்தி ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்கல்ல. ஆமாக்கா, நல்ல ருசியாவும் அமுதா, போய் இலைய எடுமா.
என்னண்ணா இன்னும் எந்த தகவலும் வரல. நாம நினைக்கிற மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடந்த மாதிரி தெரியலையே. இருங்க தம்பி, போன் பண்ணி கேட்போம். பண்ணி கேளுங்க. ஐயோ, இப்ப இவர் வேற கால் பண்ணிட்டாரு. எடு 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 எடு. நம்ம மேல நம்பிக்கை வேற வச்சிருந்தாரு. டேய் 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 டேய், என்னடா ஆச்சு? ஏதோ இடவு சத்தம் கேக்குன்னு சொன்ன. ஏய், வெயிலுக்கு ஐஸ் விக்கிற வண்டி ஆர்ன சத்தம் தான்டா கேக்குது. ஐயா, அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு காசை போட்டு போயிட்டே இருக்காங்க, ஆனா யாருக்கும் எதுவுமே ஆகலங்க ஐயா. ஏய், நீ ஒழுங்கா விஷத்தை கலந்தியாடா? ஐயா, என்ன போய் சந்தேகப்படுறீங்களா ஐயா? நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேனா? டேய் டேய் டேய், அப்புறம் எப்படிடா? அதாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. போடா, உன்னை போய் நம்ப நம்பறா. என்ன வாழ சொதப்பிட்டானா? அவன்கிட்ட விஷ பாட்டில கொடுத்தியா இல்ல தேன் பாட்டில கொடுத்தியா? இல்ல அவன் எதுவும் கலக்காம நமக்கு டிமிக்கி கொடுத்திருக்கானா? இல்ல இல்ல, அவன் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். சொன்னா சரியா செஞ்சிருவான். அவனும் எதுவும் புரியலன்னு சொல்றான். தப்பு எங்க நடந்துச்சுன்னா ஒரே குழப்பமா இருக்கு.